ஹலோ சக்ஸஸ் பீப்புள். இன்றைக்கி நாம் வெற்றி தோல்வி பற்றின சில விஷயங்களை பற்றி கொஞ்சம் பேசலாமா? சமீப காலமாக இது உங்கள் மனசை ரொம்பவே பாதிக்குதுன்னு எனக்கு புரியுது. சில நேரங்களில் நாம் ஏன் ஒரு சின்ன சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க முடியாமல் உடஞ்சி போகிறோம். ஆனால் சில பேர் மட்டும் எப்படி திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்படி யோசிக்கிறதால எந்த தவறுமே இல்லை. இது ரொம்பவே இயல்பான ஒரு உணர்வு தான். வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற மன ஓட்டத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். முதல்ல வெற்றி மனோ தத்துவம் பற்றி பேசுவோம். இதை நாம் வளர்ச்சி மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மனநிலை இருக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்க தெரியுமா? ஒருவேளை ஒரு விஷயம் அவங்க நினச்ச மாதிரி நடக்கலைன்னா அவங்க உடனே நான் தோத்துட்டேன்னு, என்னால் முடியாது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக சரி, இந்த முறை இது வேலை செய்யலை, இதில் இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், அடுத்த முறை இதை எப்படி இன்னும் சரியாக பண்ணலான்னு அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, அது கற்றுக்க கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அவங்க முன்னாடி ஒரு பெரிய சவால் வந்து நின்னா பயப்படுறதுக்கு பதிலாக அதை தங்களையே மேம்படுத்தி ஒரு வாய்ப்பாக பார்ப்பாங்க. இந்த கஷ்டத்தையே நான் தாண்டி வந்துட்டா நான் இன்னும் கொஞ்சம் தைரியமானவளா ஆகிடுவேன்னு நம்புவாங்க. அவங்களோட கவனம் எப்போதுமே தெளிவாக இருக்கும். அவங்க மற்றவங்களோட ஓடி ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களோட ஒரே போட்டி நேற்று இருந்து அவங்களோட மட்டும்தான். நேற்றையை விட இன்றைக்கி நான் ஒருபடி முன்னே போயிருக்கேனே, இது மட்டும்தான் அவங்க மனசில் ஓடும். இந்த ஒரு சின்ன பழக்கம் தேவையில்லாத பொறாமல் மன அழுத்தம் எல்லாத்துல இருந்தும் அவங்கள காப்பாற்றும். சரி, இப்போ தோல்வி மனோ தத்துவம் பற்றி பார்ப்போம். இந்த மனநிலை உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதாக இருக்கலாம். பல நேரங்களில் நாம் எல்லாருமே இப்படித்தான் உணர்ந்திருப்போம். அதனால் இதை பற்றி பேசும்போது உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க. ஒரு சின்ன சறுக்கல் ஏற்பட கூட நம்ம மனசு உடனே நான் இதுக்கு சரிபட்டு வரமாட்டேன், என்னால் முடியாதோ அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடும். அந்த தோல்வியை நம்மளோட அடையாளமாகவே பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். உங்களுக்கு அப்படி தோணியிருக்கா? இந்த எண்ணம் வந்த உடனே மனசுக்குள்ளே ஒரு வித பயமும் தாழ்வு மனப்பான்மையும் வந்துடும். முயற்சி பண்ணி தோற்று போகிறதுக்கு பேசாமல் முயற்சி பண்ணாமல் இருக்கலாமேன்னு தோணும். மற்றவங்கள பார்க்கும்போது அவங்க எல்லாம் எவ்வளவு திறமையாக இருக்காங்க, நாம் மட்டும் பின்தங்கிட்டே இருக்குமேனு ஒரு கவலை வரும். சில நேரங்களில் அந்த வலியை தாங்கிக்கவே முடியாது. நாம் சூழ்நிலையையோ அல்லது மற்றவங்களையோ குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். இது ஒரு தற்காப்பு முயற்சி தான். கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை ஒரு அனுபவமாக பார்க்காம அதையே நினச்சி அன்னைக்கு நான் அப்படி செஞ்சுருக்கவே கூடாதுன்னு ஒரு குற்ற உணர்ச்சியோட அதையே ஒரு பெரிய பாரமாக மனசில் சுமந்துக்கிட்டே இருப்போம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டால் பாருங்கள், வெற்றியோ தோல்வியோ வெளியில் இருந்து நடக்கிற விஷயம் இல்லை. அது 100% உங்கள் மனசு சம்மந்தப்பட்டது. தோல்விங்கிறது உங்களை யாருன்னு தீர்மானிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். அந்த நிகழ்வுக்கு நீங்கள் என்ன அர்த்தம் கொடுக்குறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை எனக்கு கிடைச்ச பாடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களை வளர்க்கும். இல்லை இதுதான் என் முடிவுன்னு இனிமேல் என்னால் முடியாதுன்னு நம்பினீங்கன்னா அது உங்களை ஒரே இடத்துல முடக்கி போட்டுடும். இந்த தேர்வு உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மனநிலையை ஒரே நாளில் மாற்ற முடியாது தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த சிந்தனை ஓட்டத்தை மாற்ற முயற்சி பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் தோல்வி வரும்போது பரவாயில்லை, இதில் இருந்து என்ன கற்றுக்கலான்னு உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள். நீங்கள் தனியாக இல்லை, இந்த பயணத்தில் நான் உங்கள் கூட இருப்பேன், நாம் சேர்ந்து இதை மாற்றலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நீங்களே உங்களுக்கான ஒரு முடிவை உருவாக்கிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேன்மேலும் இதுமாதிரி உங்களுக்கான ஒரு நல்ல மோட்டிவேஷ்னல் கண்டென்ட் உங்களை வந்து சேரும்.